மாடு புனிதம் என்கிற அது உணவு இல்லை என்கிற சாதி ஆதிக்கம் மனதுக்குள் இருக்கிறது என்கிற எண்ணம் அந்த நாளில் மாட்டுக்கறி உண்டு ஆரம்பித்தேன். எனக்கு இந்த கடைசி சாதி ஆதிக்கம் தந்தை பெரியாருக்கு அம்பேத்கர் கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதம் செல்கிறது 1950 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். நீட் குறித்து பேசுகிற போது ஒரு கருத்துருவாக்கம் எல்லோருக்கும் எல்லா செய்தியும் தெரியும். அதுல நமக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. இன்று ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்பு முக்கியமான ஒரு கடிதம் வந்திருக்கிறது. ஒரு மரியாதைக்குரிய இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவர், வளர்கிற இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நீட் என்கிற மோசடி எவ்வளவு கொடூரமானது, கல்வி என்கிற ஆயுதத்தை இந்த காவி கும்பல் எப்படி பறிக்கிறது என்பதை நாம் உறுதியாக இருக்கிறோம். பாஜகவிடம் வாழ வைக்கிற போது இதை காங்கிரஸ் தானே கொண்டு வந்தது என்ற வார்த்தை இருக்கிறாங்க. நாம் காங்கிரஸ் தான் கொண்டு வந்தோம். காங்கிரஸ் கொண்டு வந்த அத்தனையும் குடிக்கிற நீங்கள் இதை ஒழித்தால் என்ற கேள்வியும் நமக்கு வேண்டிய தேவை. ஆனால் அரசியல் களம் எப்படி மாறி இருக்கிறது என்றால், தமிழ்நாடு விலக்கு கேட்டது, ஒட்டுமொத்த இந்தியாவும் நீட்டே கூடாது. முதல் முறையாக அது பொதுமடையில வெளிப்படையா சொல்றதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அதுக்காக வெக்கப்படுற ஆளுமா இல்லை. ஒரு ஆடு மாடு மேய்க்கிற சமூகத்தை பிறந்தவனா, மாடை புனிதமாக பார்த்து மாடை வணங்குகிற சமூகத்தை பிறந்தனா, முதல் முறையில் அந்த நெண்மணி தான் அழைத்து கொண்டு போய் ரகுடைய அந்த வீட்டு திண்டை எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது. சாணி முழுகப்பட்டு ஒரு பிரதான சாலை இருக்கிற வீடு, ஒரு கோலம் போட்டு அழைத்து வரப்பட்ட இது. முதல் முறையாக தோழர் நீங்க மாட்டுக்கறி தின்னீங்களான்னு கேட்கிறது. உள்ள உட்காந்தாச்சு, உணவுக்கு எடுத்து காய் எடுத்து வச்சாச்சு, உணவு உட்காந்தாச்சு. தோழர் மாட்டுக்கறி தின்னீங்களான்னு. பெரியாரிய அம்பேத்கரிய மாஸ்கி தத்துவங்களை எவ்வளவுதான் ஏற்றுக்கொண்டார். ஒரு உணவு மீதான ஒவ்வாமை என்கிற இது ஆண்டாண்டு காலமாக பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் சொல்லி சொல்லி வளர்க்கப்பட்ட ஒரு முறை. அந்த இடத்துல அந்த சாப்பிடலான்னு உணவு அருந்தியாச்சு. அருந்தி முடிந்த ஒரு நேரத்தில் குமட்டி கொண்டு வாந்தி வருகிறது. முழு உணவை வாந்தி எடுத்துட்டேன். அது அண்ணனுக்கு தெரியாது. முழு உணவை வாந்தி எடுத்துட்டேன். அன்னைக்கு தான் நான் யோசிச்சேன், நமக்குள் எவ்வளவு சாதி ஆதிக்கும், எவ்வளவு குறையோடு கிடக்கிறது. எவ்வளவுதான் தந்தை பெரியாரை பேசினாலும், அம்பேத்கரை படித்தாலும், பேராசா மார்க்சை நாம் தேடி தேடி வாசித்தாலும், மாடு புனிதம் என்கிற அது உணவு இல்லை என்கிற சாதி ஆதிக்கம் மனதுக்குள் இருக்கிறது என்கிற எண்ணம் அந்த நாளில் மாட்டுக்கறி உண்டு ஆரம்பித்தேன். எனக்கு இந்த கடைசி சாதி ஆதிக்கம் எனக்கு தனிப்பட்ட முறையில் அந்த ரகு மீது பெரிய ஒரு அன்பு ஒன்னா வேலை செஞ்சுருந்தாங்க. இந்த மலைக்குடி தோழர், அதாவது மலரமான கிழக்குடி தோழர் ஆச்சாமி, என்னுடைய தோழர்கள் எத்தனையோ தோழர் பேசிட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் ஒரே தளத்தில் வேலை பார்த்தவங்க. அப்ப இந்த அரசியல் களத்தை முதலில் விரிவுபடுத்துவதற்கு எப்படி தமிழ்நாட்டில் கோவை தான் எப்போதுமே அரசியல் செய்வதற்கு தகுந்த இடம். அதற்கான தாய் வீட்டை அமைத்துக் கொடுப்பது ஒரு மரியாதைக்குரிய அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்கள். யார் வந்தாலும் வரவழைத்து, அது எந்த கருத்தியலாக இருந்தாலும், காவி கூட வந்தால் கூட உட்கார்ந்து கொஞ்சம் நேரம் டீ சாப்பிட்டு அரசியல் பேசுகிற ஒரு களத்தை அமைத்து வந்தாங்க. அப்படித்தான் கொஞ்ச நாள் அர்ஜுன் சம்பத்தை கூட வர வச்சுட்டாங்க. எங்க அண்ணன் அப்படின்னு நீ அது வந்து அரசியல் பேசுகின்றார். அப்படி தளத்தை அமைத்து கொடுத்த இந்த இடத்தில் குறிப்பாக அருந்ததிய மக்களின் விடுதலைக்கு பல்வேறு இயக்கங்கள் பல்வேறு இடத்தில் இருந்தாலும் அது அரசியல் உரிமையாக விதை போட்டவர் ஒரு மரியாதைக்குரிய அதிகமானவர்கள். இன்னைக்கு ஒரு குறிப்பாக நீட் ஒழிப்பு நாளாக கருத்தரங்கமாக நடத்திட்டு இருக்கோம். அதை விட நான் மிக வளர்ந்து வருகிற பல தலைவர்கள் மத்தியில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாநில பொறுப்பாளர் என்ற முறையில் இந்த மேடையை ஒரு அரசியல் மேடையாக கூட நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த 2 ஆண்டு கால 3 ஆண்டு கால அரசியலில் ஒரு ஆசை இருந்தது. அருந்ததிய மக்களுக்கு விடுதலைக்கு யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசலாம். இன்னும் சில இடங்களில் அருந்ததிய இயக்கங்கள் சில பேர் அது சாதிய உரிமைங்கிற பெயரில் சில இடங்களில் பேசத்தான் செய்கிறார்கள். ஆனால் முதல் விதையை, வீரியமான விதையை, ஒரு கருத்துருவாக்கமிக்க விதையை தந்தை பெரியார், பேரறிஞர் பேராசான் மார்க்ஸ், அண்ணல் அம்பேத்கர் என்கிற விதையை இந்த மண்ணில் ஒரு வீரியமான விதையை ஊண்டியவர் நாம் எல்லோரும் தலைவர் என்று கொண்டாடுகிற இந்த சமூகத்தில் முக்கியமான அதிகமாக இருக்கிறார்கள். அந்த களம் என்பது வலுவான களம். அந்த களம் மிக தூய்மையான வலுவான களம்.
உங்களுக்கு வாக்கரசியல் உடன்பாடு இல்லை, அதெல்லாம் தாண்டி கருத்துருவாக்கத்தில் அப்படி அந்த நேரத்தில் நான் மிகவும் ஆற நேசித்து கொண்டாடுகிற அந்த வெண்மணி அவர்களும் தொடர் நாகை திருவள்ளுவர் இங்க இருக்காங்க. இந்த 3 பேரையும் எனக்கு மனதுக்கு நெருக்கம் என்பதை விட ஒரு சக்தி ஒன்று சேர்ந்தா இலக்கு ஒன்றுதான், திசை வேறாக இருக்கலாம். அந்த கருத்துருவாக்கத்தை இந்த சமூகத்தில் கொண்டு போய் இந்த சமூகத்தை இன்னும் சொல்ல போனால் வேலை வாய்ப்பில், கல்வியில், அதை தாண்டி அரசியல் அதிகாரம் ஒரு ஆய்வுக்காக எடுக்கிற போதுதான் தெரிந்தது. பெரும் மாநகர மன்றங்களாக இருக்கக்கூடிய கோவையிலேயோ, ஈரோட்டிலேயோ, நாமக்கலிலோ, திருப்பூரிலோ மாநகர உறுப்பினர்களில் ஒருவர் கூட அருந்ததியர் இல்லை என்கிற நிலையும் இருக்கிறது. அதுல இல்ல நம்ம வெக்கப்படுறது இல்லை, நம்ம தான் இயக்கத்தை எடுக்க வேண்டும், நம்ம ஓட் பார்ட்டிஸ்ல உள்ள இருக்கிறோம். அப்ப இதை குறிப்பாக கோவை மண்டலத்தில் அந்த வேலையை செய்கிற இந்த கருத்துருவாக்கம் பெரிய விதையை விதைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த அமர்வில் நான் வைக்க விரும்புகிறேன். ஏனென்றால் இது சமூக விடுதலைக்கான இடமாக நான் பார்க்கிறேன். அதை தொடர்ச்சியாக பரப்புகிற வேலையை தலைவர்கள் எடுப்பார்கள் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது. இந்த நீட் குறித்து பேசுகிற போது அது ஒரு கருத்துருவாக்கம், எல்லோருக்கும் எல்லா செய்தியும் தெரியும், அது நமக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. இன்று ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்பு முக்கியமான ஒரு கடிதம் ஒன்று இருக்கிறது. ஒரு மரியாதைக்குரிய இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவர், வளர்கிற இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், மரியாதைக்குரிய திராவிட மாடலுடைய தலைவர், எங்களுடைய தலைவருக்கு ஒரு பதிவு எழுதியிருக்கிறார். கடந்த ஜூன் 28ஆம் தேதி நீங்க எழுதிய நீட் குறித்தான கடிதம் எனக்கு வரப்பட்டது. நான் படித்து உங்களை விரைவில் சந்திக்க ஆவலாக இருக்கிறேன். நீட் என்கிற மோசடி எவ்வளவு கொடூரமானது, கல்வி என்கிற ஆயுதத்தை இந்த காவி கும்பல் எப்படி பறிக்கிறது என்பதை நாம் உறுதியாக இருக்கிறோம். சேர்ந்து அதை முடிவுரை கட்டாதவரை நாம் அரசியல் ரீதியாக ஓயப்போவதை இந்த பதிற்கடிதம் வந்திருக்கிறேன். பாஜகவிடம் வாழ வைக்கிற போது இதை காங்கிரஸ் தானே கொண்டு வந்தது என்ற வார்த்தை இருக்கிறார். ஆம், காங்கிரஸ் தான் கொண்டு வந்தது. காங்கிரஸ் கொண்டு வந்த அத்தனையும் ஒழிக்கிற நீங்கள் இதை ஒழித்தால் என்ற கேள்வியும் நமக்கு வேண்டிய தேவை. தமிழ்நாடு மட்டும் விலக்கு கேட்டது. அப்படித்தான் நம்முடைய போராட்டம் ஆரம்பித்தது. நம்முடைய சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டமும் அன்பு முதலமைச்சர்களால் முன்மொழியப்பட்டு ஏகே ராஜன் கமிட்டியால் தீர்மானிக்கப்பட்டு சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டமும் விலக்குதான் நாம் கேட்கிறோம். ஆனால் அரசியல் களம் எப்படி மாறியிருக்கிறது என்றால், பொதுவுடைமையினுடைய மாணவர் இயக்கங்களும் காங்கிரஸ் கட்சியுடைய மாணவர் இயக்கங்களும் தமிழ்நாடு விலக்கு கேட்டது. ஒட்டுமொத்த இந்தியாவும் நீட்டே கூடாது. நாம் விலக்கு தான் கேட்டோம், அதுக்கு விதையை நாம் தான் போட்டோம். எந்த மாநிலமும் அதை குறித்து பேசாத போது விதையை நாம் போட்டோம், விலக்கு கேட்டோம். நம்முடைய சட்டமன்ற சட்டம் அதுதான். நாம் ஏற்றிருக்கிற இந்த நீட் விலக்கு சட்டம் என்பதும் இப்போது குடியரசுத் தலைவருடைய பார்வையில் ஒப்புதல் காக்கத்தக்க சட்டம் என்பது விலக்குதான். ஆனால் இப்போது இந்தியா முழுக்க நீட் வேண்டாம் என்கிறார். இதற்கு பெரிய இது எங்கிருந்து நம்ம ஆரம்பிக்கணும்னா, இந்த மேடை அதுக்கு சரியா இருக்குன்னு நம்புறேன். எதற்கும் நான் அது ஏதாவது படச்சுக்கு நம்ம போகணும்னா விலக்கு வாங்கிடலாமா, பல்வேறு விலக்கு இந்தியா முழுக்க அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் 51ல ரூல் 70ல இந்தியா முழுக்க ஹிந்தி போகணும்னாலும் தமிழ்நாடுக்கு விலக்கு இருக்கு. மாட்டின் பெருமைக்கு நடத்தப்படுகிற ஒரு ஜல்லிக்கட்டு, அது எனக்கு சில உடன்பாடுலாம் இல்லை. அதுல அந்த ஜல்லிக்கட்டு விழாவிற்கு கூட இங்க விலக்கு இருக்கிறது. அது தனிப்பட்ட கருத்து தான். ஜல்லிக்கட்டு சில பேருக்கு அது பெருமை, மாற்றலாம் பெருமை இருக்கு போட்டோம், அது நமக்கு அது பெருமை இல்லை. அது ஒரு மாநிலத்துடைய நிகழ்வாக இருக்கிறது. அது விலக்கு இங்க இருக்குது. சில நிதிப்பகுதியில் விலக்கு இருக்குது. அதை விட மிக முக்கியமான ஒரு உரையாடல் இது அம்பேத்கரிய மார்க்சிய பிரியாரிய மேடை என்பதால் அதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். 1950 டிசம்பர் 3ஆம் தேதி திருச்சியில் தன்னை பெரியார் தலைமையில் ஒரு கூட்டம் நடக்குது, ஒரு மாநாடு நடக்குது. தொடர்ச்சியாக போராட்டங்களுக்கு திரும்ப ஒரு மாநாடு நடக்கிறது. அந்த மாநாட்டில் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்பட வேண்டும், இல்லை என்றால் இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை நாம் கொடுத்துவேன் என்ற தீர்மானத்தை தந்தை பெரியார் ஏற்றுக்கிறார். ஏற்றி அந்த தீர்மானத்தின் நகலெடுத்து பேராசான் அண்ணல் அம்பேத்கருக்கு அனுப்பி வைக்கிறார். ஏனென்றால் டிராப்டிங் கமிட்டியுடைய சேர்மன் அன்றைய சட்டத்துறை அமைச்சர். டிசம்பர் 3ஆம் தேதி நடந்த 1950ஆம் மாநாட்டுடைய நகலை அனுப்பி வைக்கிறார். அதை படித்துவிட்டு
ஜனவரி மாதம் ஒரு கடிதத்தை திருப்பி எழுதுகிறார். பெருமரியாதைக்குரிய அண்ணல் அம்பேத்கர் தந்தை பெரியாருக்கு எழுதுகிறார், உங்களுக்கு கடிதம் வரப்பட்டது, நீங்கள் கேட்கிற கோரிக்கை நியாயமான கோரிக்கை, அரசியல் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர வேண்டும். என்ன திருத்தம்? இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தில் ஆர்டிகிள் 16, அரசியல் சட்ட சரத்து 16 வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடு கொடுக்கிறது. வேலை வாய்ப்புனா இன்னைக்கு இருக்கக்கூடிய IAS, IPS, தாசில்தார், இல்ல இன்ஸ்பெக்டர், இல்ல வக்கீல், கவர்மெண்ட் வக்கீல், கவர்மெண்ட் டாக்டர், கலாசி தொடங்கி கடநிலை ஊழியர்கள் சொல்ற துப்புரவு தொழிலாளி தொடங்கி நான் தான் பெரியார் சொல்ற DGP DIG வரை அத்தனை பேருக்கும் வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடு இருக்கிறது. இந்தியாவில் யாருமே கேட்காத கேள்வியை அண்ணல் அம்பேத்கரை நோக்கி தந்தை பெரியார் கேட்டிருந்தார், நீங்கள் என்னுடைய தலைவர், நான் உங்களை மதிக்கிறேன், நீங்க எங்களுக்காக நீங்க பேசுகிறீர்கள், ஆனால் நீங்கள் தவறு செய்திருக்கிறீர்கள், உங்கள் மனச்சாட்சியை தப்பி சொல்லுங்கள். நீங்கள் போட்டிருக்கக்கூடிய அரசு பணியாளர்களில் அரசு வேலை வாய்ப்பில் உள்ளே போய் சேர வேண்டும் என்றால் பட்டம் படிக்க வேண்டும் தானே? மினிமம் குவாலிபிகேஷன் தகுதி என்றால் அதற்கு பட்டம் வேண்டும் தானே? என்றால் மேல்நிலை படிப்பு வேண்டும் தானே? இங்கு இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களில் 90 விழுக்காடு மக்களில் எத்தனை பேர் பட்டம் படித்திருக்கிறார் மிஸ்டர் அம்பேத்கர் என்று கேட்கிறேன். அரசாங்க வேலைக்கு IAS போன கலெக்டர் ஆக ஆசைப்படுறேன், நான் IPS ஆக ஆசைப்படுறேன், நான் தாசில்தார் ஆக ஆசைப்படுறேன். அதற்கான வேலை வாய்ப்பை நாங்கள் எல்லாம் போராடாமல் இங்க இருக்கக்கூடிய எல்லா ஆண்ட சாதிகளுக்கும் சேர்த்து ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இந்திய அரசியல் சட்டத்தில் ஒரு ரத்த துளி சிந்தாமல், ஒரு வேலை சிந்தாமல் அதை பெற்றுக் கொடுத்த தலைவர் மரியாதைக்குரிய அண்ணல் அம்பேத்கர். எந்த போராட்டமும் உண்டு, அதை பெற்றுக் கொடுத்தாரு. ஆனால் அவரை நோக்கி பெரியார் கேட்கிறார், தன்னை பெரியார் கேட்கிறார், வேலை வாய்ப்பை கொடுத்துட்டீங்களே, கல்வியில ஏன் கொடுக்கலன்னு கேட்கிறார். இந்த கேள்வியை இந்தியாவில் யாருமே கேட்கிறது, பெரியார் என்ன செய்தார் என்று பெற சொன்னார்ல, சில வார்த்தைகளை நாமே மேலே உச்சரிக்க முடியாது, அதனால அப்படின்னு சொன்னார்ல, அப்படி தைத்து கிழிக்கிற ஆபாச பேச்சாளர்கள் சொல்லி புரிய வைக்க முடியாது. பெரியார் என்ன செய்தார் என்றால், நரேந்திர மோடி வாங்கி இருக்கிற போலி பட்டப்படிப்பு கூட பட்டப்படிப்பு நரேந்திர மோடி பிற்படுத்தப்பட்ட வாங்க முடியும் என்ற சாதனையை பெரியார் செய்தார். அதற்கு சாட்சி அம்பேத்கர் கடிதம். அவர் சொல்கிறார், மிஸ்டர் பெரியார் அவர்களே, அந்த கடிதத்தில் குடியரசுத் தலைவர் வருது, நான் அதில் கவனம் செலுத்தினேன், ஆனால் பார்ப்பனர்கள் ஒன்று கூடிய அரசியல் சட்டத்தை எழுதுகிற போது என்னால் இவ்வளவுதான் செய்ய முடியும், நீங்கள் அரசியல் சட்டத்தை கொடுத்ததாக கூட முடிவெடுத்திருக்கிறீர்கள், நீங்கள் கொடுத்துங்கள் என்று முடித்து விட்டார். பின்னால் சட்ட அமைச்சர் பதவி 1951ஆம் ஆண்டு ராஜினாமா செய்யும்போது சொல்கிறார், நான் வாடகைதாரன், என் கையில் இருந்த பேனா என்னுடையதுதான், உள்ளே நிரப்பப்பட்டிருக்கிற மை பார்ப்பனைகளுடைய மை. என்றாவது ஒரு நாள் யாராவது இந்த அரசியல் சட்டத்தை கொடுத்து வந்தார், கொடுத்துகிற முதல் நாளாக இந்திய அரசியல் சட்டத்தின் தந்தை சொல்றாரு, தந்தை என்று என்னை அழைக்கிற என்னுடைய கணவான்கள், என்னுடைய தோழர்களுக்கு சொல்கிறேன், கொளுத்துகிற முதல் ஆள் நான் தான் என்று சொன்னார். சொல்லிவிட்டு இது சாணக்குவியின் மீது கட்டப்பட்ட மல்லிகை பந்தல் என்று சொல்லி தன்னுடைய அரசியல் சட்டத்தின் பதவியை ராஜினாமா செய்தார். நாம் தான், ஆனால் அந்த தோழர்கள் தான் நரேந்திர மோடி பாசிச கும்பலிடம் வந்து இந்த அரசியல் சட்டத்தை எப்படியாவது பாதுகாக்க வேண்டும் என்று போராடுங்கள். அரசியல் சட்டத்தை நாம் பார்க்கிற பார்வைக்கும் அதற்கு வேறுபாடு உண்டு. ஏன் அந்த கடிதத்தை குறிப்பிடுகிறேன் என்றால், தந்தை பெரியாருக்கு அம்பேத்கர் கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதம் வந்து செல்கிறது 1950 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். இந்த 3 மாதங்கள் வரலாற்றில் முக்கியமான மாதங்கள். இந்த 3 மாதங்கள் வரலாற்றில், இந்திய வரலாற்றில் முக்கியமான மாதங்கள். இந்தியா சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருந்தது. ஆடணுமே பள்ளி பாடணுமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று இந்தியா சுதந்திர தினத்தை கொண்டாடியது. பறையடித்த ஆதி திராவிடரும், இங்கு மலமல்லிய என்னுடைய அருந்ததியரும், ஆடு மாடு மேய்த்தவரும், இங்கு பனையேறியவர்களும், வளையளித்தவர்களும் நாங்கள் எல்லாம் ஆனந்த சுதந்திரம் பெற்று விட்டோம் என்று சுதந்திரத்தை கொண்டாடினார்கள். ஆனால் பெரியாரின் கருப்பு சட்டை தோழர்கள் மட்டும் தினந்தோறும் தமிழ்நாட்டில் கடைகள் அடைத்தார்கள். 3 மாத தொடர்ச்சியான போராட்டம். என்ன போராட்டம் என்றால், இந்தியாவுடைய அரசியல் சட்டம் திருத்தப்பட வேண்டும். 16 ஆர்டிகல் 16 வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு உள்ளது போல்
கல்வியிலும் இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற கோரிக்கையை பெரியார் 50 ஆரம்பிச்சார். இப்ப குடியரசு நாளே ஆரம்பிச்சார் 50. அதுல நவம்பர் மாதம் அந்த தேதி எங்க ஆய்வாளர்கள் சரியா சொல்ல மாட்டாங்க. வேற நீங்க ஆனந்த் அவர்களிடம் சொன்ன செய்தியை பதிவு செய்திருக்கிறார். 1950 நவம்பர் மாதம் இறப்பதற்கு 2 மாதங்களுக்கு முன்பு சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து தந்தை பெரியாரை சந்தித்ததாகவும், என்ன நாயக்கரே உங்களுக்கு வேண்டும் என்று கேட்டபோது, இவர் கல்வி இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்டபோது, ஐ ஆம் ஆல்சோ பேக்வர்ட், நானும் செய்கிறேன் என்ற உறுதியை கொடுத்ததாக சொல்கிறார். ஆனால் போதாத காலம் சர்தார் வல்லபாய் பட்டேல் இறந்து விட்டார் என்று ஆனந்த் பதிவு செய்கிறார். ஆனந்த் அவர்கள் பதிவு செய்கிறார். அந்த வரலாற்றை நாம் இன்னொரு நாள் எடுப்போம். ஆனால் தொடர்ச்சியாக 1951 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலில் நடந்த 4 மாத கால போராட்டம் கர்மவீரர் காமராஜ் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டதால், காங்கிரஸ் பேர் இயக்கம் ஏற்றுக்கொண்டதால், பொதுவுடைமை இயக்கங்களுடைய ஏற்றுக்கொண்டதால் தமிழ்நாடு மட்டும் நடத்திய போராட்டத்தின் விளைவாக 1951 மே மாதம் இந்தியாவின் பாராளுமன்றத்திற்குள் முதல் அரசியமைப்பு சட்டம் திருத்தம் கொண்டு வரப்படுகிறது. என்ன திருத்தம் என்றால், அதை மரியாதைக்குரிய இந்தியாவுடைய முதல் பிரதம அமைச்சர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் குறிப்பிடுகிறார். கல்வியின் பெயரில், சாதியின் பெயரில் கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தால் சோசியலி, எஜுகேஷனலி, எக்கனாமிக்கலி இல்ல, சமூக மற்றும் கல்வியில் பின்தங்கிய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பள்ளி கல்லூரியில் இடஒதுக்கீடு என்கிற வரலாற்று சிறப்புமிக்க அரசியல் சட்டத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்தார். மே மாதம், ஜூன் மாதம் 21ஆம் தேதி இந்தியாவுடைய அரசியல் சட்டம் முதல் முறையாக திருத்தப்படுகிறது. இந்தியா முழுக்க பள்ளிக்கூடங்களுக்கும் கல்லூரிக்கு போவதற்கு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான விதையை போட்டவன் தமிழ்நாடு. அதை போட்டவர் தந்தை பெரியார் என்ற அந்த கிழவன். அதை புரிந்து கொண்டவர் என்ன அம்பேத்கர். முக்கியமான ஒன்று. அந்த எந்த இடத்திலும் தான் தலைவன் இல்லைன்னு அம்பேத்கர் மறுக்கல. அம்பேத்கரோட உரையாடல் போது நீங்கள் எங்கள் தலைவர், ஆனா உங்களோட உரிமையோடு கேட்கிறேன். இந்த சமூக உரையாடல் தான் இந்த சமூகத்தை சீர்தூக்க செய்யும். அந்த உரையாடலை 2000 ஏறத்தாழ ஒரு 100 ஆண்டுகள், 100 ஆண்டு ஏறத்தாழ 100 ஆண்டுகள் கழித்து காங்கிரஸ் பேரியக்கத்துக்கு அந்த புரிதல் வந்திருக்கிறது. அரசியல் சட்டத்தில் ஒரு மாற்று பார்வையை, ஒரு எமர்ஜென்சி காலத்தில் இருந்தாலும் அன்னை இந்திரா அவர்கள் செய்த மிகப்பெரிய நமக்கு ஒரு கொடை என்று சொல்வது சோசியலிசம், செகுலரிசம் என்கிற அந்த 2 வார்த்தைகள். அது உலக அரசியல் சட்டத்தில் பல நாடுகளிலே சங்கிகள் பார்த்து அலர்வதற்கு, இந்திராவை பார்த்து கோவிப்பதற்கு, அவர் ஏதோ அரசியல் சட்டத்துக்கு புரிந்ததுக்காக அவர்கள் அறிவிக்கல. அது ஜனநாயக படுகொலை நாள்னு அதை சொல்லல. ஏன் அவனுக்கு ஏன் எரியுதுன்னா, அவனுக்கு ஏன் குத்துதுன்னா, அவனுக்கு ஏன் குடையுதுன்னா, உலகத்துல எங்கேயும் இல்லாத ஒரு எமர்ஜென்சில அன்னை இந்திரா அவர்கள் சோசியலிஸ்ட் வார்த்தையும் செகுலரிசம் வார்த்தையும் சேர்த்து விட்டார். மதச்சார்பின்மை மற்றும் பொருளாதார சுதந்திரத்தில் இருக்கிற வார்த்தைகளை சேர்ப்பதால் அவர்களுக்கு எரிகிறது. அதனால் ஜனநாயக படுகொலைங்கிறாங்க. நம்ம அரசியல் சட்டத்தை நம்ம எதிர்த்தோம். அதற்காக இந்திரா காந்தி மன்னிப்பு கேட்டார்கள். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், முதல் அரசியல் சட்டத்தை திருத்துவதற்கு காரணமாக இந்த மண் தந்தை பெரியார் அந்த விதையை போட்டார். அண்ணன் அம்பேத்கர் அதை ஒத்துக்கொண்டார். நம்முடைய மொழி மீது திணிப்பு வந்த போதும் எந்த மொழி இருந்தாலும் பரவாயில்லை, இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கம் என்று சொல்லி இந்தி வரக்கூடாது என்று போராட்டத்தை நடத்திய போது இந்த மண் தான் சாதித்தது. அதுக்கான ரிசல்ட்ஸ் என்னன்னா, நேற்று வந்த தரக்குறியீட்டுல பட்டியல் முன்னேறிய மாநிலங்கள்ல இந்தி படிக்காத தமிழ்நாடு 2ஆம் இடத்துல 3ஆம் இடத்துல இருக்கு. இந்தி படித்த உத்தரப்பிரதேசம் 26, 27 இடத்துல இருக்கு. நாம் முன்னேறி இருக்கிறோம். அப்ப நாம் எடுக்க வேண்டிய நிலை, நீட் கூடாது என்கிறோம். ஏன் கூடாது என்கிறோம்? அது கடினமா இருக்கா, சரியா இருக்கா? அது இல்லை. ஒரு பாடத்திட்டத்தில் நான் படிக்கிறேன், நான் வாழ்நாள் முழுக்க ஃபுட்பால் பயிற்சி இருக்கிறேன், ஃபைனலுக்கு வாங்க கூட்டிட்டு போய் கிரிக்கெட் விளையாட வச்சு விளையாட முடியுமா? மாநில பாடத்திட்டத்தில் படிக்கிறேன்னா சிபிஎஸ்இ கேள்வி கேட்காத. அப்ப என்ன சொன்னா, ஒட்டுமொத்தமா சிபிஎஸ்இ கொண்டு வந்தா என்ன, இப்படி கொள்ளைப்புறத்தை வருவதுன்னு தெரிஞ்சுன்னா நான் வேணாங்கிறேன். ஏன்னா என் தமிழ் பாடத்திட்டத்துல பாங்கொலி ஒலிக்கிறதுன்னு இருக்கு, சிபிஎஸ்இல பாங்கு என்கிற சத்தம் இருக்கு. என்னுடைய பாடத்திட்டத்தில் பாங்கொலி ஒலிக்கிறது, இறைவனிடம் மண்டையிட்டு அவர்கள் வணங்குகிறார்கள் இருக்கு. ஆனா சிபிஎஸ்இல பாங்கொலியுடைய டெசிபல் எவ்வளவு வச்சிருப்பேன். எனது பாடத்திட்டத்தில் மொழிகள் எல்லாம் சமம் இருக்கு. ஆனா சிபிஎஸ்இ பாடத்திட்டத்துல இந்தியாவுடைய ஒரே கலாச்சாரம் ஆரிய கலாச்சாரம் என்று இருக்கு. அதனாலதான் நாடு விடுதலையின் போதே கல்வி பொதுப்பட்டியல், கல்வி மாநில பட்டியல் இருந்தது. பொதுப்பட்டியலுக்கு போன போது ஏன் எப்படி ஒப்புதல் கொடுத்தது என்றால், அதை ஒரு தோட தொட்டு விட்டு போனார். இனிவன யாரும் தெரியல, பன்னீர்செல்வம் பேரை சொன்னார்கள்.
நடு இரவில் மாப்பா பாண்டியராஜன் என்ற ஒரு கைக்கூலி தான் போய் மாநில ஒப்புதல் இல்லாமல் கொண்டு வர முடியாத உண்மைதான். ஒற்றை கடிதத்தில் மாப்பா பாண்டியராஜன் என்ற RSS உடைய அடிவருடி தான் கொண்டு போய் அந்த கையெழுத்தை போட்டு வந்து ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருக்கிற போது நீட் நடத்தி கொள்ளலாம் என்று அந்த ஒரு கடிதத்தை முடிச்சார். செல்வி ஜெயலலிதா அம்மையார்கள் போராட்டத்தை, இங்கே பல்வேறு இயக்கங்களின் போராட்டத்தை காங்கிரஸ் கொண்டு வந்த போது மிக கல்வியில் கை வைக்கக்கூடாது என்று கலைஞர் வாங்கி கொடுத்த அந்த உரிமையை ஒரு கையெழுத்தில் அடகு வைத்தது மாப்பா பாண்டியராஜன் என்ற மனிதர் தான். அது தொடர்ச்சி அவங்களுக்கு இன்னைக்கு என்னன்னா நீட் என்ற தேர்வுல மிகப்பெரிய சிக்கல். பேசுகிற போது தோழர் யாரும் குறிப்பிட்டாங்க, பயாலஜி படிக்காம நீங்க பியூர் சயின்ஸே படிக்காம 11th 12th 11 12வதுல அறிவியலே படிக்காமல் சமூக அறிவியலையோ இல்ல எக்கனாமிக்ஸையோ கம்ப்யூட்டரே படிச்சிருந்தா கூட நீட் எக்ஸாம் எழுதலான்னு. அப்ப அறிவியல் தன்மையே இல்லாத ஒரு சமூகத்தை கொண்டு போய் அறிவியல் படி என்று சொல்ற மிக கொடூரமான தேர்வு. அதிலும் தேர்வு நடத்துகிறவன் யார் என்றால் கிரிக்கெட் தோழர்கள்லாம் பல விஷயங்களும் பேசினேன், எல்லாரும் தெரிந்தவங்க தான். சட்டப்படியான அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பு அல்ல. நாம் கேட்பது இதையெல்லாம் தாண்டி கல்வி என்பது பள்ளி கல்லூரி கல்வியை இப்போது இருக்கிற அரசியல் சட்டத்தின்படியே நிர்வகிக்கிற உரிமை மாநில அரசுக்கு தான் உண்டு. ஆராய்ச்சி கல்வியைத்தான் நீ ஃபெலோஷிப் என்கிற பெயரில் நீ கட்டுப்படுத்துகிறாய், நீ கட்டுப்படுத்த முடியாது. அதையும் தாண்டி கல்வி என்பது சமநிலை ஆயுதம். இந்த கல்விக்காக தான் நாங்கள் 12 காலமாக தொடர்ச்சியாக நீதி கட்சி காலம் தொடங்கி தொடர்ச்சியாக போராடிப்பட்ட உரிமையை நாங்கள் ஒற்றை நீட்டில் பறிகொடுக்க முடியாது என்ற கோரிக்கையை நாம் தொடர்ச்சியாக வைத்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் எங்களுடைய இளைஞர் செயலாளர் மரியாதைக்குரிய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் தொடர்ச்சியாக இதை ஒரு அளவுகோலாகவே, சில பேருக்கு சில விஷம் இருக்கு, நீட் ஒழிப்பில் தங்கை அனிதாவுடைய அண்ணனாக நான் இருக்கிறேன், அந்த வழி எனக்கு புரியும் என்று ஒவ்வொரு முறையும் நாங்கள் முன்னெடுத்த இந்த கையெழுத்து இயக்கத்தில் கூட திராவிட தமிழர் கட்சி ஏறத்தாழ ஒரு 50,000 பேர் நம் மக்களும் போய் அந்த கையெழுத்தை வாங்கி கொடுத்தது. அது குடியரசுத் தலைவருடைய பார்வைக்கு இப்போ சென்றிருக்கிறது. கூடிய விரைவில் பெருமரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரும் இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் முன்னிலையில் அது ஒரு பெரிய இயக்கமாக நடக்கிற வாய்ப்பு இருக்கிறது. நீட் என்பது நம்முடைய கல்வி சார்ந்த உரிமை, அதை வென்றெடுப்பதற்கு இந்த தீர்மானத்தை நடத்திருக்கிறோம். இந்த நேரத்தில் அண்ணன் வெண்மணி அவர்கள் அவரை பற்றி பேசுவதற்கு 1000 செய்திகள் இருக்கும். அவர் முன்னெடுக்கிற அத்தனையிலும் துணையாக இருந்த அக்கா சாவித்ரி அவர்களுக்கு வீரவணக்கத்தையும், அவர்களுக்கு துணையாக அசோகனுக்கும் தம்பி ரகு அவர்களுக்கும் வீரவணக்கத்தை சொல்லி இந்த மாநாட்டுடைய நோக்கம் வெள்ளட்டும், அவர்கள் நினைவுகளை நாம் சுமப்போம். மீண்டும் சொல்கிறேன், குடும்பங்களை காதலிக்க கொஞ்சமாவது நம்ம ஏக்கத்துடன் கற்றுக் கொடுப்போம் என்றால் காதலிருந்து அது மார்க்ஸ் தொடங்கி தந்தை பெரியார் வரை அம்பேத்கர் வரை நம்முடைய தத்துவ ஆசான்களுக்கும் காதல் தான் பிரதானமாக இருக்கிறது. அந்த காதலை சங்கிகள் எந்த இடத்தில் உடைப்பார்கள் என்பதெல்லாம் தெரியும். அந்த நேசிப்பை நம் குடும்பங்களிலிருந்து தொடங்குவோம், சமூகத்திற்கு பரப்போம். நன்றி, வணக்கம்.